ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு களிக்கு தேவையான பொருள்லாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு தேவையானது, எப்பவும் நான் குருமா வைப்பேன். இன்றைக்கி குருமா வைக்க நேரம் இல்லை, டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்கிறதுக்காண்டி நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி, கடுகு, உளுந்த பருப்பு எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் வைக்கணும். வைக்கலாம் என்னன்னு தெரியல, மக்கர் பண்ணுது. அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் இப்போது கடுகு போட போகிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இதானோன்னு கடுகு தெரிச்சிச்சு. இப்போது அதுக்கு தேவையானது வெங்காயம் கொஞ்சம், ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 4 பேருனால நான் 4 பெரிய வெங்காயம் ஆளுக்கு 1 வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக செய்யணும் அப்படின்னா இன்னும் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. அதை நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் பச்சை மிளகா, அதுவும் போட்டு 2 வதங்க. வதங்கினோன்னு கொஞ்சம் கழிச்சு இஞ்சி போடணும். இஞ்சி ஒரு சிறு துண்டு மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு, கொஞ்சம் டேஸ்டிங் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இஞ்சி போடணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை, நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இதை வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நம்ம அப்புறமா வேணால் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம், நான் இப்போ தான் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் சேருவோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னமும் நல்லா ட்ரை பண்ணணும். அது என்ன எனக்கு சரியாக எப்படி எனக்கு தெரியலை பண்ணுறதுக்கு. எல்லாம் செஞ்சிருச்சு. அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளி,
நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு தேவைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். நிறைய ஆயிட்டுன்னா அப்புறம் போட முடியாது. தேவையானது உப்பு போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு துளி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்தா சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, தேவை இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி. ஊற்றியாச்சு. இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம மூட வேண்டிட்டேன். மூடிட்டு விசில் போட்ட வேண்டியதான். ஒரு 4-5 விசில் வந்தோடனே இறக்கிட்டா சப்பாத்திக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஆகட்டும். அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்.